டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். உடல் எடையை குறைப்பது சுலபமான வழியெல்லாம் கேட்டாரு சார். சுலபமான வழின்லாம் ஒன்று, குறுக்க வழி சுலபமான வழின்லாம் ஒன்று கிடையாதுங்க. நேர்மையான வழி, கடினமான வழி. த ஹார்டஸ்ட் ரூட் இஸ் ஆல்வேஸ் த சேஃபஸ்ட் ரூட்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏன் உடல் பருமன் வருது அப்படின்னா, அதான் சொன்னேன் இல்லைங்களா, பல தடவை நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஆரம்ப காலங்களில் இருந்தே நாம எரிபொருள் உபரியிலேயே இருக்குங்க, ஃபியூவல் எக்ஸஸ்லயே இருக்கும். ஒரு 50 கிலோ கேலரி டெய்லி ஆட் பண்ணா கூட வளர்ச்சி பருவம் முடியும் வரையில் இது வளர்ச்சி பருவமாகவே தெரியுமே ஒழிய உடல் பருமனாக தெரியாது. அப்ப எவ்வளவுதான் நம்ம இன்சுலினை தூண்டக்கூடிய உணவு பண்டங்களை சாப்பிட்டாலும் வளர்த்தி வருமே ஒழிய உடல் எடை வராது என்பதே நிதர்சனமான உண்மை. ஆனா இது ஒரு 18 வயசு வரைக்கும் ஆம்பளை பசங்களுக்கும், 15, 15, 16 வயசு வரைக்கும் கேர்ள்ஸுக்குமா நடக்குங்க. அதுக்கப்புறம் அதே வயசு பசங்களுக்கு 18ல இருந்து 25 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பசங்களுக்கே என்ன நடக்குதுங்க, முடி கொட்டுது, முடி சம்பட்டை ஆகுது, தோல் கருக்குது, முகத்துல கொஞ்சம் இங்கெல்லாம் கழுத்தை சுத்தி கருப்படிக்கும், சின்ன சின்ன டேக்ஸ், கியூட்டேனியஸ் டேக்ஸ்ன்னு வரும். இதெல்லாம் வரும், பார்த்தாலே சட்டலா தெரியும். வயிறு பெருசாகும், இடுப்பு சின்னதாகும் ஆம்பளை பசங்களுக்கு. இதெல்லாம் நடந்துரும். இத ஏன் அப்படின்னா இது அதீதமாக திரும்பி திரும்பி இன்சுலினை தூண்டக்கூடிய திறன் பெற்ற, அதிவேகமாக தூண்டக்கூடிய திறன் பெற்ற மாவு சத்தையும் அதிவேகமாக தூண்டக்கூடிய கொழுப்பு சத்தையும் நம்ம அதிகமா சாப்பிடும் பொழுது, அப்படின்னா என்ன அர்த்தங்க, பலதடவை சொல்லியிருக்கேன். குளுக்கோஸ், லூசீனுங்கிற புரதம் அண்ட் பாமிட்டிக் ஆசிட்ங்கிற கொழுப்பு, இது 3 தான் முப்பெரும் தேவியருங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க, எதெல்லாம் வேகமாக பிளட் குளுக்கோஸாக மாறுகிறதோ அந்த உட்கொள்ளுதலை பேலன்ஸ் பண்ணி சாப்பிடணும். அப்படின்னா என்ன அர்த்தங்க, கொஞ்சமாவது வாயில, அப்படின்னா என்ன அர்த்தம், உடனடியா இது பிளட் குளுக்கோஸா மாறும். எதெல்லாம் வாயில பட்ட உடனே சுவையா இருக்கோ அது எல்லாமே உடனடியா பிளட்ல குளுக்கோஸா மாறுதுன்னு அர்த்தம். அதுதான் சுவை இல்லைங்களா. நார்ச்சத்து இல்லைன்னா அது வேகமா செரிமானம் ஆகும். ஏன்னா வாயில மட்டும்தான் மாவு சத்தையும் கொழுப்பு சத்தையும் செரிமானம் பண்ணக்கூடிய உமிழ்நீர் பெற்றவன் தான் மனிதன். அதனாலதான் நமக்கு மூளையின் பரிமாண வளர்ச்சியின் உச்சமே அதனால வந்த உமிழ்நீர்னால வந்ததும் ஒரு காரணம். சோ மாவுச்சத்து சாப்பிடும் பொழுது அது வேகமாக குளுக்கோஸாக மாறும். வேகமாக குளுக்கோஸாக மாறினால் அது வேகமாக இன்சுலினை தூண்டும். இன்சுலின் வேகமாக தூண்டி இரத்த சர்க்கரையை குறைத்து வளர்ச்சி பருவத்தில் வளர்த்தியாகவும், வளர்த்தி முடிந்த பிறகு கொழுப்பாகவும் மாற்றும். இது குளுக்கோஸுக்கு. அடுத்து நம்ம புரதத்துக்கு. புரதத்துல எல்லா புரதமும் 20 புரத வகையில் 9 புரதம் அமினோ ஆசிட் மட்டுமே அத்தியாவசியம். அந்த அத்தியாவசிய 9 புரதத்தில் இந்த லூசீன், LEUCINE, இந்த லூசீன் என்று சொல்லப்படும் ஒரு புரதம் மட்டுமே அதிகமாக இன்சுலினை தூண்டக்கூடிய திறன் பெற்றது பிளட் குளுக்கோஸ்க்கு அடுத்து. அப்ப இந்த லூசீன் ரிச் ஃபுட் எதெல்லாம் அசைவ புரதமோ அது எல்லாமே இந்த லூசீன் அதிகமாக இருக்கும் சதவீத வாரியாக. அப்படின்னா அர்த்தங்க, முட்டையோ கறியோ மீனோ நிறைய தயிரோ என்ன வெளியில நிறைய சாப்பிட்றதோ இந்த மாதிரியான உணவு பண்டங்களை அதிகமாக, முட்டையோ எதுவோ, இந்த அசைவ புரதம் எல்லாத்துலயுமே இந்த லூசீன் அதிகம். சைவ புரதத்துல இந்த லூசீன் சதவீத வகையால கம்மிங்க. அதனால சைவ புரதம் 80%, அசைவ புரதம் 20% உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த லூசீன் அதிகமாக இருந்தாலும் திரும்பி அதே இன்சுலினை அதிகமாக தூண்டும். ஆனா திரும்பியும் சொல்லியிருக்கேன், லூசீனுங்கிற புரதம் புரதமாக உடம்பில் உட்காராது. தேவையை தாண்டினால் அது உடம்பில் கொழுப்பாகவே மாறும். சோ அதுவும் போய் புரதமும் கொழுப்பா மாறும். தென் கம்ஸ் அவர் பாமிட்டிக் ஆசிட். பாமிட்டிக் ஆசிட்ங்கிறது ஒரு கொழுப்பின் பெயருங்க, கொழுப்பு அமிலத்தின் பெயர். இந்த பாமிட்டிக் ஆசிட்ங்கிற பெயரே ஏன் வந்தது அப்படின்னா, இந்த பாமாயில்ல இந்த பாமிட்டிக் ஆசிட்ங்கிறது அதிகமாக உள்ளது. 50% பாமாயில்ல இந்த பாமிட்டிக் ஆசிட் தான். வெகு நீளம் கொண்ட கொழுப்பு, 16 கார்பனுங்க இந்த கொழுப்புக்கு. இது சின்ன வயசுலேயே, அப்ப பாமாயில் எதுலெல்லாம் இருக்கோ அதுலெல்லாம் பாமிட்டிக் ஆசிட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த பாமிட்டிக் ஆசிட் தான் ஆரம்ப காலங்களிலேயே, சின்ன வயதிலிருந்தே இந்த பாமிட்டிக் ஆசிட் ரிச் ஃபுட்டை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இன்சுலினை தூண்டக்கூடிய செல்லான பீட்டா செல்லுக்குள்ள சில மாற்றங்கள் நடந்துடுதுங்கிறது 1992ல இருந்து தெரியுங்க. அந்த மாற்றம் நடந்து விட்டால் அதற்கு பின்பு வரும் எந்த மாவு சத்தாக இருந்தாலும், எந்த கொழுப்பு சத்தாக இருந்தாலும் என்ட்ரெய்னிங் த பீட்டா செல்னு சொல்லுவோம். இது நடந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வர மாவு சத்து, கொழுப்பு சத்துக்கெல்லாம் இன்சுலின் தூண்டல் அதிகமாக இருக்கும் என்பது மருத்துவ உண்மைங்க. அப்போ
மாவு சத்துக்கு சொல்லிட்டேன், வாயில கரையும்னு சொன்ன எதா இருந்தாலும் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. புரதச்சத்தம், இந்த லூசின் அதிகமா இருக்கிற உணவை ரொம்ப சாப்பிட, அப்ப அசைவ புரதத்தை கம்மி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பாமாயில், பாமிட்டிக் ஆசிட் அதிகமா இருக்கிற உணவை கண்டுபிடி. இங்க பாமிட்டிக் ஆசிட்ல தான் இந்த எலிஃபண்ட் இந்த ரூம்னு சொல்றாங்க, ரூம்ல ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற யானைன்னு சொல்றாங்க, யாரும் பேசுறது இல்லைங்கிறதுனால இந்த பாமாயில் வந்துங்க எல்லாத்துலயுமே இருக்கு. எவ்வளவு இருக்கு யாருக்குமே தெரியாது. எந்த முறை பயன்படுத்தின என்ன யாருக்குமே தெரியாது. என்ன அப்போ இந்த பாமாயில் ரிச் ஃபுட் எதில் நாங்க பேக்கரி ஐட்டம் எல்லாமே பாமாயில், நொறுக்கு தீனி எல்லாம் ரிஃபைன்டு வெஜிடபிள் ஆயில்னு போட்டிருப்போம் பாருங்க. இதெல்லாம் வந்துங்க பெரிய பெரிய கடைகள்ல, ஒரு பெரிய நொறுக்கு தீனி கடையில நான் சும்மா எடுத்து பாக்குறேன், கவர் வெளியில பட்டர் முறுக்குன்னு போட்டிருக்கேன். இது ஒரு பெரிய கடையிலங்க, பையில பாத்தீங்கன்னா பட்டர் முறுக்குன்னு போட்டிருக்கு. நீங்க என்ன நினைப்பீங்க? பட்டர் முறுக்குன்னு போட்டா மனோசார் நீங்க என்ன நினைப்பீங்க? எதுல பண்ண முறுக்கு? பட்டர்ல பண்ண முறுக்கு தான். உடனே அந்த அந்த அப்படியே அந்த லிஸ்ட திருப்பினேன், பார்த்தா அது வந்து வெஜிடபிள் ஆயில ஃப்ரை பண்ண முறுக்கு. என்னையான்னு கேட்டா, சார் மாவு மட்டும்தான் பட்டர்ல பிசைவோம், பொரிக்கிறதெல்லாம் பாம் ஆயில்ல தான் பொரிப்போம், இல்லைன்னா சன்ஃபிளவர் ஆயில்ல பொரிப்போமா, அது பெரிய இன்னும் பெட்டர் எண்ணெய் மாதிரி. ரெண்டுமே ஒண்ணு வந்து ரெண்டுமே சூடு தாங்காத எண்ணெய். இதை மெல்டிங் பாயிண்ட வச்சுதான் பேசணும், எல்லாரும் ஸ்மோக்கிங் பாயிண்ட பத்தி பேசி மக்களை வந்து திசை திருப்புவாங்கிறத. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வர பணம் வந்து ரொம்ப அதிகம். பாம் ஆயில் கம்பெனி பட்ஜெட்டு, சன்ஃபிளவர் ஆயில் கம்பெனி பட்ஜெட்லாம் தேங்காய் எண்ணெய்க்கு கடலை எண்ணெய்க்கு சுத்தமா கிடையாது. ஏன்னா தேங்காய் எண்ணெயோட உலக உற்பத்தி 1 மில்லியன் மெட்ரிக் டன்னுங்க, கடல் எண்ணெய் 3-3.5 மில்லியன் மெட்ரிக் டன்னு, நல்லெண்ணெய் ஒரு 3-3.5 மில்லியன் மெட்ரிக் டன், பாம் ஆயில் 70-90 மில்லியன் மெட்ரிக் டன். அதனால பேச்சே கிடையாதுங்க. அதனால இந்த சன்ஃபிளவர் ஆயிலும் பாம் ஆயிலும், எஸ்பெஷலி இந்த பாம் ஆயில், இந்த பாமிட்டிக் ஆசிட்ங்கிற கொழுப்பை அதிகமாக பெற்றது. 50% பாம் ஆயில் வந்து இந்த பாமிட்டிக் ஆசிட். அப்ப ஆரம்ப காலங்களிலேயே இன்சுலினை அதிகமாக தூண்டக்கூடிய, வேகமாக குளுக்கோஸாக மாறக்கூடிய மாவுச்சத்தாக இருந்தாலும் சரி, அதிகமாக இன்சுலினை தூண்டக்கூடிய லூசின் அதிக சதவீதத்தில் பெற்ற அசைவ புரதத்தை அதிகமாக உட்கொண்டாலும் சரி, பாமாயில் அதிகமாக உள்ள நொறுக்கு தீனி, தின்பண்டங்கள், பேக்கரி ஐட்டங்கள், இன்ஃபேக்ட் புதுவையில வர எல்லா சிற்றுண்டி கடையிலையுமே இந்த பாமாயில் தாங்க இது. அப்ப இன்சுலினை அதிகமாக தூண்ட தூண்ட உங்களுக்கு உடல் பருமன் ஆரம்ப காலங்களில் வரும். இந்த 18 வயசு வரைக்கும் தாங்க தெரியாது, இப்பெல்லாம் 18 வயசு கீழே வருதுங்க. ஆனா முன்னெல்லாம் 18 வயசு கீழே நீங்க ஒபிசிட்டியே பார்க்க முடியாது, ஏன்னா யாருமே வெளியில சாப்பிட மாட்டாங்க. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு 50,000 ஹோட்டல் இருக்குன்னு சொல்றாங்க. சென்னையில மட்டும் 30 ஃபுட் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டர் 25 நாள்ல பார்க்கணும்னா ஒரு நாளைக்கு 60 ஹோட்டல்ல பார்க்கணும். அதுக்கெல்லாம் வந்து அவருக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் போய் என்ன பண்ணுவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப போயிட்டு அவர் போய் அதெல்லாம் ஆய்வே செய்ய முடியாதுங்க. அதுக்கெல்லாம் நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பார்த்தாதுங்க, 200 மணி நேரம் வேணும் அவருக்கு. அவர் போய் அப்ப என்ன பண்ணுவாரு, அதை நான் விவரிக்க வேண்டியது இல்லை. அப்போ இதையெல்லாம் வெளியில் சாப்பிடுவதையும், பேக்கரி நொறுக்கு தீனிகளை வெளியில் வாங்கி சாப்பிடு, வீட்டுல கடலை எண்ணெயில பண்ணுங்க, நல்லெண்ணெயில பண்ணுங்க, தேங்காய் எண்ணெயில பண்ணுங்க, கம்மி எண்ணெயில பண்ணுங்க. ஒரே எண்ணெயை திரும்பி திரும்பி பயன்படுத்தலனாலே அப்படின்னாலே நமக்கு சுலபமாக உடல் பருமன் வருவதை தடுக்க முடியும்.